மகாபாரதத்தில் இருந்த மிக சிறந்த வில் வீரர்களில் ஒருவன்தான் இந்த அஸ்வத்தாமன். பிரம்மாஸ்திரம் பற்றி அறிந்த 5 நபர்களில் அஸ்வத்தாமனும் ஒருவன். பல சிறப்புகள் இருந்தும் திறமை இருந்தும் அஸ்வத்தாமன் அனைவராலும் வெறுக்கப்பட காரணம் அவன் சிறுவயது முதலே துரியோதனனுடன் சேர்ந்து பல அதர்ம செயல்களுக்கு துணை போனதுதான். துரியோதனன் புரிந்த அனைத்து அநியாயங்களிலும் அஸ்வத்தாமனின் பங்கு இருந்தது. அப்படிப்பட்ட அஸ்வத்தாமன் இன்றும் உயிருடன் இருக்க வாய்ப்புகள் உள்ளதாக புராணங்கள் கூறுகிறது. அதற்கு காரணம் ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு அளித்த சாபம்தான் எனவும் புராணங்கள் கூறுகிறது. அஸ்வத்தாமன் குரு துரோணாச்சாரியாரின் அன்பு மகனாவான். சிறுவயதிலேயே பல திறமைகளை கொண்டிருந்த அஸ்வத்தாமன் வில்லாற்றலில் அர்ஜுனன் மற்றும் கர்ணனுக்கு இணையானவன். சிறுவயதிலேயே துரோணரிடம் அடம்பிடித்து பிரம்மாஸ்திரத்தை பெற்றான். துருபத மன்னனை வெற்றி கொண்டு வென்ற ராஜ்யத்தில் பாதியை துருபதனிடம் கொடுத்துவிட்டு மீதி ராஜ்யத்திற்கு அஸ்வத்தாமனை மன்னனாக்கினார் துரோணாச்சாரியார். சிறுவயது முதலே சுகபோக வாழ்க்கை மீது ஆசை கொண்ட அஸ்வத்தாமன் குருகுலத்திலேயே துரியோதனனுடன் சேர்ந்து அதர்ம பக்கம் சென்று விட்டான். கர்ணனுக்கு அடுத்த இடத்தில் துரியோதனன் அஸ்வத்தாமனை வைத்திருந்தான். குருஷேத்திர போரில் இவன் கொன்றவர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. கிருஷ்ணரின் சாபத்தால் அஸ்வத்தாமன் இன்றும் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகிறது. துரோணாச்சாரியாரின் ஒரே பலவீனம் அஸ்வத்தாமன் தான். அதனை பயன்படுத்தித்தான் போரில் பாண்டவர்கள் துரோணரை கொன்றனர். துரோணர் செய்த மிகப்பெரிய தவறு அஸ்வத்தாமன் சிறுவயதிலேயே அதர்ம பக்கம் சென்றபோது அவனை தடுக்காததுதான். அதுவே பின்னாளில் அவரின் மரணத்திற்கும் அஸ்வத்தாமனின் கோரமான முடிவிற்கும் காரணமாய் அமைந்தது. குறிப்பாக அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தது அவர் செய்த மிகப்பெரிய தவறாகும். கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை எத்தனை யுகமானாலும் சாகாமல் இருக்கும்படி சபித்தார். சாகாவரம் எப்படி சாபமாகும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அஸ்வத்தாமனுக்கு அது சாபம்தான். அவன் உடல் முழுவதும் குணமடையாத காயங்கள் ஏற்பட்டு எந்நேரமும் ரத்தம் வெளிவந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு தங்குமிடமோ உணவோ யாரும் தர இயலாது. மனிதர்கள் அவனை சேர்த்து கொள்ளவே கூடாது என்று கிருஷ்ணர் சாபம் கொடுத்தார். இப்பொழுது சொல்லுங்கள், இது வரமா சாபமா? இப்படிப்பட்ட சாபம் கொடுக்கும்படி அஸ்வத்தாமன் என்ன செய்தான் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். குருஷேத்திர போரில் கிருஷ்ணருடைய உதவியின் மூலம் அனைத்து மாவீரர்களையும் வீழ்த்தி வெற்றியை நெருங்கினர் பாண்டவர்கள். துரியோதனன் மட்டும் தப்பி செல்ல முற்பட்டான். அவனை கண்டுபிடித்து அவனுடன் யுத்தத்தில் ஈடுபட்டனர் பாண்டவர்கள். தன் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனுடன் கதா யுத்தத்தில் ஈடுபட்டான் பீமன். இருவருமே மிகப்பெரிய பலசாலிகள். அதனால் யார் வெல்வார் என்று யாராலும் கூற இயலவில்லை. பீமன் துரியோதனின் தொடைகளை பிளந்து கொல்லுவேன் என சபதமிட்டதை கிருஷ்ணர் பீமனுக்கு ஞாபகப்படுத்த விதிமுறைகளை மீறி துரியோதனின் தொடைகளை தாக்கினான் பீமன். தொடை பிளக்கப்பட்டு உயிருக்கு போராடிய துரியோதனனை அப்படியே துடிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றனர் பாண்டவர்கள். துரியோதனன் துடித்துக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்த அஸ்வத்தாமன் தன் நண்பன் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கண்ணீர் சிந்தினான். அஸ்வத்தாமன் தன் நண்பனை காப்பாற்ற முயற்சித்த போது அதை மறுத்த துரியோதனன் தான் மரணிப்பதற்குள் பாண்டவர்கள் இறந்தார்கள் என்ற செய்தியை கேட்க வேண்டும் என்று கூறினான். தன் நண்பனின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதாக அஸ்வத்தாமன் துரியோதனனுக்கு வாக்களித்தான். போர் முடிந்த அன்று இரவு பாண்டவர்கள் தங்கள் குடிலில் தங்கக்கூடாது என்று அவர்களை அங்கிருந்து அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர். ஆனால் அவர்களின் குடிலில் பாண்டவர்களின் மகன்கள் வந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அதை அறியாமல் அங்கே வந்த அஸ்வத்தாமன் அங்கே இருந்த தன் தந்தையை கொன்ற திஷ்டத்தூமனையும் உறங்கிக் கொண்டிருந்த இளம் பஞ்ச பாண்டவர்களையும் இரக்கமின்றி கொன்றான். அங்கே உறங்கிக் கொண்டிருந்தது பாண்டவர்கள் என நினைத்த அஸ்வத்தாமன் தன் நண்பனிடம் சென்று பாண்டவர்களை வதைத்து விட்டேன் என்று மகிழ்ச்சியாக கூறினான். தன் எதிரிகளின் மரண செய்தி கேட்டு மகிழ்ச்சியுடன் உயிர் விட்டான் துரியோதனன். தன் புதல்வர்கள் இறந்த செய்தி கேட்டு துடித்த பாண்டவர்கள் அதற்கு காரணமாயிருந்த அஸ்வத்தாமனை கொல்ல எண்ணினார்கள். அஸ்வத்தாமனை கொல்ல பாண்டவர்கள் வந்தபோதுதான் தான் கொன்றது பாண்டவர்களை இல்லை என்று அறிந்து அதிர்ச்சியடைந்தான் அஸ்வத்தாமன். இருப்பினும் பாண்டவர்களின் வாரிசுகளை கொன்றதை நினைத்து மகிழ்ந்தான். ஆனால் அபிமன்யுவின் குழந்தை உத்தரையின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்ததை அறிந்த அஸ்வத்தாமன் எவருமே செய்ய இயலா காரியத்தை செய்ய துணிந்தான். உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை கொல்ல பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அதுவரை பொறுமை காத்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமனின் இந்த செயலினை கண்டு அவனுக்கு சாகா வரம் என்னும் சாபத்தை தந்தார். அவனின் நெற்றியில் இருந்த திவ்ய சக்தியை பறித்து கொண்டார். மரணத்தை விட கொடியது உடல் முழுவதும் ஆறாத காயத்துடன் உணவின்றி யாரும் உடனின்றி வாழ்வதுதான். அப்படிப்பட்ட சாபத்தை கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு அளித்தார். பின்னர் அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரத்தை தடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றினார். கிருஷ்ணர் அந்த குழந்தைக்கு பரீட்சித் என்று பெயர் சூட்டினார். தன் புரிந்த தவறுகளை எண்ணியும் தனக்கு கிடைத்த தண்டனை எண்ணியும் அஸ்வத்தாமன் அலறியது உலகெங்கும் எதிரொலித்தது.
சாகாவரம் என்னும் சாபம் பெற்ற அஸ்வத்தாமன் உணவின்றியும் உடல் முழுவதும் வழியும் இரத்தத்துடனும் பல ஆண்டுகள் அலைந்து திரிந்தான். கலியுகத்தின் தொடக்கத்தில் அஸ்வத்தாமன் அரேபிய தீபகற்பத்தை நோக்கி சென்றதாக புராண குறிப்புகள் கூறுகிறது. புராணங்களில் அஸ்வத்தாமன் தற்போது இமயமலை தொடர்களில் வாழ்ந்து வருவதாகவும் தன் பாவங்களை எண்ணி சிவபெருமானை வழிபட்டு வருவதாகவும் ஒரு சில குறிப்புகள் உள்ளது. மத்திய பிரதேசத்தில் மருத்துவர் ஒருவரிடம் சிகிச்சைக்கு வந்த ஒருவருக்கு எவ்வளவு மருந்துகள் போட்டாலும் காயம் குணமடையவில்லை. மீண்டும் மீண்டும் காயம் பெருகி கொண்டே போனது. அவர் யார் என விசாரித்த போது நொடியில் அந்த நோயாளி அங்கிருந்து காணாமல் போய்விட்டார். அதே சமயம் இமயமலை காடுகளில் வருடத்திற்கு ஒரு முறை 12 அடி உள்ள ஒருவர் வந்து உணவுகளையும் நீரையும் சாப்பிட்டுவிட்டு வனத்திற்குள் ஓடிவிடுவதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த யுகத்தில் 12 அடிக்கு மனிதன் இருப்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதே சமயம் துவாபர யுகத்தில்தான் மனிதர்கள் 12 அடி வரை இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அஸ்வத்தாமன் இன்றும் உயிருடன் இருப்பதாக பலராலும் நம்பப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.